நண்பர்களே, அதாவது இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் வந்தது. யாருன்னு பார்த்தோன்னா, நம்ம அல்க் நண்பரு. கால் பண்ணிட்டு, "டேய் இந்த மாரி வர வழியில நம்பர் பிளேட் பறக்க விட்டேன். புது நம்பர் பிளேட் வாங்கணும். வரியா?" அப்படின்னு கேட்டான். சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு ஆன்னு சொன்னேன். அப்புறம் போற வழியில பார்த்தா தான் இந்த வெயில் மண்டைய பொளக்க ஆரம்பிச்சுச்சு. ஆன்ற மாரி ஆயிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் அடிக்கிற வெயில்ல இந்த மாரி கர்ச்சீஃப்லாம் கட்டலன்னா நம்ம தீஞ்சு போயிடுவோம்னு தெரிஞ்சுட்டு, உஷாரா கட்டிக்கிட்டு அங்கருந்து போயாச்சு. கரெக்ட்டா கடைய ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பரு அவருடைய டிசைன குடுத்துட்டாரு. அந்த அண்ணனும் பார்த்தீங்கன்னா, நல்லா டிசைன்லாம் போட்டு குடுத்துட்டாரு. ஒரு 1 ஹவர் கழிச்சு வாங்கப்பான்னாரு. அடடா! 1 ஹவரா? 1 ஹவர்லாம் வெளிய இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிரஸ் அவென்யூ வந்தது. அங்க கிளம்பி போயிட்டோம். கிளம்பி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர் அங்க நத்த புக்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. நம்மளும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்ட் வீல்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, டைம் ஆயிருச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க பசிக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்திலேயே ஸ்பென்சர் பிளாசா பக்கத்திலேயே ஒரு தவா கறி பிரியாணி ஒண்ணு அடிச்சு விட்டுட்டு, அப்புறம் வெயிலுக்கு ஒரு மாரி இருந்ததுன்னு சொல்லிட்டு சுகர் கேன் ஜூஸ் ஒண்ணு குடிச்ச உடனே திருப்தியா இருந்தது. சரி கடைக்கு போய் பார்த்தோம். அங்க பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் ரெடி ஆயிருச்சு. நம்மளுக்கும் ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துட்டாங்க. நம்ம நண்பரும் ஹாப்பி ஆகிவிட்டார். நம்பர் பிளேட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் அங்கருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேப்ப போட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வர வழியில என்ன மாரி வெயிலுன்றீங்க? வெயிலு பார்த்தீங்கன்னா நல்லா எங்ககிட்ட பல்ல காமிச்சிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு வழியா நம்ம குரோம்பேட் ரீச் ஆயிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவோட வரேன். பாய் பாய்.